கிருஷ்ணகிரி மாவட்டம் பாலைகுளி கிராமத்தில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள ஆசிரியரின் தோட்டத்து வீட்டில் 62 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் பெண் உள்பட 3 பேர் கைது செய்யப்பட்டு நகை மீட்கப்பட்டது. ஆசிரியர் ஆனந்தன் வீட்டில் கடந்த ஆகஸ்ட் மாதம் வீட்டின் மெயின் கதவு பூட்டை உடைத்து நகை திருடு போனது. நம்பர் பிளேட் இல்லாத ஸ்கூட்டியில் வந்து சென்றவரின் சிசிடிவி அடையாளங்களை வைத்தும் அந்த பகுதியில் உள்ள செல்போன் டவரில் பதிவான நம்பரை வைத்தும் ஒபிலிகாட்டூரைச் சேர்ந்த சரவணன் என்பவரை பிடித்து போலீசார் விசாரித்தனர். அதில் தனக்கு சிறையில் பழக்கமான வாணியம்பாடியை சேர்ந்த திருமால் என்பவரை வைத்து 30 சவரன் நகை கொள்ளையடித்ததாக சரவணன் தெரிவித்தார். தொடர் விசாரணையில் சரவணனின் மனைவி சாந்தியோடு திருமணத்தை மீறிய உறவில் திருமால் இருந்ததும் தெரிய வந்தது. கொள்ளையடித்த பின் 30 பவுண்ட் தங்க நகைதான் கிடைத்தது என கூறி அதனை சரவணன் மற்றும் சாந்தியிடம் திருமால் கொடுத்துள்ளார். பின்னர் அன்று இரவு சாந்திக்கு போன் செய்து தனியாக வரச் சொல்லி 32 சவரன் நகைகளை உனக்காக இது என்னுடைய கிஃப்ட் என கூறி கொடுத்து சென்றதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து சாந்தி மூலமாகவே திருமாலை வரவழைத்து போலீசார் கைது செய்தனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.